பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதி எப்படியாச்சும் பாண்டியனை தாங்கிட்ட பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நாடகத்தெல்லாம் அரங்கேற்றுறாங்க. அதில் என்ன தனக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோமதி ஓவராக ஆக்ட் பண்ணுறத பார்த்து நம்ம பாண்டியனுக்கே தெரிஞ்சு போச்சு இவன் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைக்கு போகலாமா அப்படின்னு சரவணனையே இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசி எம்மா நீ ஓவராக ஆக்டிங் பண்ணால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு மீனா ஐடியா கொடுக்க, அதுக்கப்புறம் உட்காந்து காதல் கடுதாசியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு லெட்டரை எழுதிட்டாங்களாட்டுக்கு, அதை எடுத்துக்கிட்டு போய் கடையில் பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டியன் என்னடானா அந்த பேப்பரை எடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு அதில் முட்டையை மடித்து கொடுத்து அனுப்பி விட்டுறாப்புல படிக்காமல். அதுக்கப்புறம் என்ன, அந்த லெட்டரை வாங்கிறதுக்காக அவங்க பின்னாடியே நம்ம மீனாவும் கோமதியும் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ப்ரொமோவாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.